ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். அதை உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப நல்ல டிப்ஸு. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டிப்ஸை. இப்போ கட் பண்ணிக்கலாம். என் கத்திரிக்கோல் சுத்தமாக வெட்டவே இல்லை. ஆனால் கஸ்டமருக்கு நான் சட்டை கொடுக்கணும், என்ன செய்யலான்னு பார்த்தேன். அப்போ யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன். இந்த இது பதம் வைக்கணும் என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு அக்கா போட்டிருந்தாங்க. இந்த கண்ணாடி பாட்டில் இருக்குல்ல, இந்த கண்ணாடி பாட்டிலில் இந்த கத்திரிக்கோலை இப்படியே இந்த மாதிரி இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்க சொன்னாங்க. இதே மாதிரி நானும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து என்னோடய பாட்டில் பெருசாக இருக்கனால வாய் ஃபுல்லாக உள்ள போல் நீங்கள் வந்து ஜெண்டுபாம் தைலம் சின்னது இருக்குது பாருங்க, அதை வச்சு நீங்கள் இங்கே வரைக்கும் இந்த லெக்கில் வரைக்கும் கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கத்திரிக்கோலை நான் இப்போ பதப்படுத்துகிறேன் பாருங்கள். இப்போ பதப்படுத்தியாச்சு. இது எப்படி வெட்டுதுன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காண்டி தான் நான் பூனம் துணியை எடுத்திருக்கேன். இப்போ நான் வெட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ மெதுவாக, அவ்வளோ சாஃப்டாக கட் பண்ணுது. நீங்கள் நம்பலைன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சும்மா சூப்பராக அல்வா மாதிரி வெட்டுது. இந்த பாருங்க நான் வெட்டிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கத்திரிக்கோல் மட்டும்தான் பதப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, எல்லாமே பதப்படுத்தும். நான் ட்ரிம்மர் எடுத்திருக்கேன். ட்ரிம்மரை இங்கே பாருங்கள், இதே மாதிரி ட்ரிம்மரை காமிக்கிறியா? நீங்கள் பாருங்கள், இப்படி ட்ரிம்மரை இதே மாதிரி இது பண்ணுங்க. அப்புறம் இந்த பக்கத்து திருப்பி இதையும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு ட்ரிம்மர் நீங்கள் எப்பயும் மாட்டுற மாதிரி மாட்டிட்டு இங்கே பாருங்கள் ட்ரிம்மர் எப்படி வெட்டுதுன்னு. அவங்களுக்காண்டி தான் பூனம் துணியாக எடுத்திருக்கேன். பாருங்கள் இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம போய் சாணம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. பெரிய லெவலில் கடைகள் வச்சுருந்தா மட்டும்தான் சாணம் வைக்க போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த டிப்ஸ் நிறைய யூஸ் ஆகும். ஒருத்தவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிராமத்தில் இருப்பீங்க, ஒருத்தவங்க சிட்டிக்குள்ளே இருப்பீங்க. அப்படி ஆளுக வந்து சாணம் வைக்க போகணுன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கும் அந்த மாதிரி கஷ்டம். அதனால தான் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த அக்கா சொன்ன டிப்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.